ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் தினம் வர கவர்மெண்ட் ஜாப் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, குரூப் 2 2A ஹால் டிக்கெட் வந்திருக்கு. அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ண நமக்கு 2 டீட்டெயில்ஸ் வேணும். ஒன்று உங்களோட ஒன் டைம் ஐடி, அதோட பாஸ்வேர்டு. ரெண்டாவது வந்து அப்ளிகேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த்து. இப்போ நம்ம கூகுளில் போய்ட்டு குரூப் 2 ஹால் டிக்கெட் டவுன்லோடுன்னு போடுறோம். அதில் ஃபஸ்ட்டு வர லிங்க்கை வந்து கிளிக் பண்ணோம். ஸோ கிளிக் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து டிஎன்பிஎஸோட பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ நமக்கு இதில் வந்து பார்த்தோம்னா எந்தெந்த எக்ஸாமுக்குலாம் ஹால் டிக்கெட் வந்திருக்கோ அந்த லிஸ்ட்டெல்லாம் காட்டுவாங்க. இப்போ நம்ம குரூப் 2க்கு தான் டவுன்லோட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இருக்குது குரூப் 2, அதில் டவுன்லோடு ஹால் டிக்கெட்டுன்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணோம்னா டிஎன்பிஎஸ்சியோட மெயின் பேஜுக்கு போயிடும். இதில் வந்து பார்த்தோம்னா நம்ம ஒன் டைம் ஐடி லாகின் பண்ணணும். ஒன் டைம் ஐடி லாகின் பண்ணி அதில் தான் நம்ம ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ண முடியும். இப்போ நான் என்னோட ஒன் டைம் ஐடி லாகின் பண்ணுறேன். ஏற்கனவே நம்ம பதிவு பண்ணியிருப்போம். இப்போ நான் என்னோட ஒன் டைம் ஐடி இந்த இடத்துல என்ட்ரு பண்ணுறேன். நீங்கள் உங்களோட ஒன் டைம் ஐடி என்ட்ரு பண்ணுங்கள். அதுக்கு பாஸ்வேர்டு வச்சுருப்பீங்க. அந்த பாஸ்வேர்டையும் என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே என்ன நம்பர் வருதோ அதை டோட்டல் பண்ணி இல்லை மைனஸ் பண்ணி போட்டு சமர்ப்பி அப்படின்னு கொடுக்கணும். நம்ம சமர்ப்பி அப்படின்னு கொடுத்துட்டோம்னா நம்மளோட டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்து பார்த்தோம்னா டவுன்லோடு ஹால் டிக்கெட்டுன்னு இருக்கும். சப்போஸ் அப்ளிகேஷன் நம்பர் இல்லாதவங்களுக்கு அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரின்னு ஒரு காலம் இருக்கும். அதில் போனீங்கன்னா அப்ளிகேஷன் நம்பர், ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கும். அதில் வந்து பார்த்துக்கோங்க. இதில் அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரின்னு இருக்கும். அதில் போனீங்கன்னா அப்ளிகேஷன் நம்பர் எடுத்துக்கலாம். இப்போ டவுன்லோடு ஹால் டிக்கெட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த இது இப்போ நான் குரூப் 2 அப்ளை பண்ணியிருக்கேன். குரூப் 2 ஹால் டிக்கெட் டவுன்லோடு கிளிக் பண்ணனா இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்துட்டு நம்மளோட அப்ளிகேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த்து கொடுத்து டவுன்லோட் கொடுத்தோம்னா டவுன்லோட் ஆயிரும். இப்போ நான் என்னோடய அப்ளிகேஷன் நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் இந்த இடத்துல வந்து உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் கொடுங்க. இது தெரிலனா அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரியில் நம்பர் இருக்கும், அதை பார்த்துட்டு கொடுங்க. அடுத்து என்னோடய டேட் ஆஃப் பர்த் கொடுக்குறேன். இப்போ நான் டவுன்லோடு டேட் ஆஃப் பர்த்து கொடுத்துட்டு டவுன்லோடு ஹால் டிக்கெட்டுன்னு கொடுத்தோம்னா இந்த மாதிரி பேஜ் வந்து டவுன்லோட் ஆயிரும். ஹால் டிக்கெட் வந்துட்டு இதில் நீங்கள் வந்து பிடிஎஃபாக சேவ் பண்ணிட்டு பென்ட்ரைவில் போட்டுட்டு போய் நீங்கள் ஜெராக்ஸ் கடையில் கொடுத்தீங்கன்னா 2 ரூபா டு 5 ரூபா தான் கேட்பாங்க. அவங்க டவுன்லோட் பண்ணி கொடுத்து பிரிண்ட் எடுத்தாங்கன்னா 10 ரூபா. இதே நம்ம எடுத்து கொடுத்தோம்னா 5 ரூபா வரும். நம்ம இம்பார்ட்டன்ட் இது அடுத்து எக்ஸாம் 9 டு 12 நம்ம 9 மணிக்குள்ளே போகணும். பிளாக் பென் தான் யூஸ் பண்ணணும். வாட்ச் வந்து அனலாக் வாட்சாக இருக்கணும்.